எனக்கு ஒரு டவுட்டு. சமத்துவம், சமூக நீதின்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசுற இவங்களோட சமூக நீதி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கலைஞர், அடுத்து ஸ்டாலின் ஐயா, அடுத்து உதயநிதி ஐயா, அதுக்கப்புறம் இன்பநிதி ஐயா வர்ற கூட வாய்ப்பு இருக்கு. இதுதான் உங்க சமூக நீதி ஐயா. நம்ம உதயநிதி அண்ணன் துணை முதல்வர் ஆனதுல யாருக்கெல்லாம் காண்டு இருக்கோ இல்லையோ, மூத்த ஊப்பிகளுக்கெல்லாம் செம காண்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உதயநிதி ஐயா அரசியலுக்கு வந்து 10 வருஷம் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள எம்எல்ஏ ஆயிட்டாரு, அமைச்சர் ஆயிட்டாரு, இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்படி இவரோட அதீத வளர்ச்சியை பார்த்து நமக்கே பிரமிப்பா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். மூத்த ஊப்பிக்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு உதயநிதி பேசும்போது ஒரு நிகழ்ச்சியில சொன்னாரே, என்னை விட மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அனுபவசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள் நிறைய சீனியர்கள்லாம் இருக்காங்க, என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பட்டியலின சகோதரரை துணை முதலமைச்சரா ஆக்கியிருக்கலாமே, ஏன் இவங்க வம்சாவளி மட்டும் ஆகுறாங்க? இதுக்கு உங்கள்ட்ட என்ன பதில் இருக்கு?